அஸ்ஸலாமு அலைக்கும். காலையிலேயே அவசரமா எந்த அளவுக்கு அவசரமானா, பிளேட்டையே குப்புற கவுத்தி பூரி தேய்க்கிற அளவுக்கு அவசரமா தான் இன்னைக்கு டே ஸ்டார்ட் ஆச்சு. ஃப்ரைடே விலாக் பார்க்கலாமா? இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பையன் பூரி தான் கேட்டிருந்தான். சரி அதையே செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உருளைக்கிழங்குமே சைடு பை சைடு வேக வச்சு எடுத்துட்டேன். இந்த மசாலா செய்றதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/2 ஸ்பூன் சோம்பு, கடுகு, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் ஸ்லைஸா கட் பண்ணி இதில சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஃபைனா சாப் பண்ணி இது கூட சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூட 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பச்சை ஸ்மெல் போற வரைக்கும். 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. மாவோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாக கரம் மசாலா, கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, மல்லித்தலை தூவி 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். பூரியை தேய்ச்சி வச்சுருந்தேன். அதை ஒன் பை ஒன்னாக பொரித்து எடுத்துகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கி லஞ்ச் ரொம்ப சிம்பிளாக தான் பிளான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி லஞ்ச் பார்த்திங்கன்னா சுட சுட ஒயிட் ரைஸ், சாம்பார், அப்புறம் அப்பளம், வாழைப்பூ இருந்துச்சு. அதை பொரியல் செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் பாயில்டு எக்கு, பாயாசம் கிரேவிங்ஸாக இருந்துச்சு. அதையும் செஞ்சாச்சு. இதான் இன்றைக்கி லஞ்ச் மெனு. வீடியோ பிடிச்சா ஃபாத்தி சமையலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.